على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم لميتون صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 19வது தராவி நிறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனம் நம்முடைய சிந்தனையாய் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு 23வது ஜுசுவினுடைய கடைசி வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னக மையித்துன் வ இன்னகும் மையித்துன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க போறது கிடையாது. படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அந்த வசனம். எனவே இந்த உலகத்துல நீங்களும் மரணிக்க போறீங்க, படைக்கப்பட்ட அத்தனை பேரும் மரணிக்க போகிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். பொதுவாக உலகத்துல மனிதன் உறுதி என்று தெரிந்தும் பெரிய பொடுபோக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது மரணம் தான். கண்டிப்பாக நம்மளை மரணம் அடைந்தே தீரும் அப்படின்ட்டு எல்லா மக்களுக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாம கிடையாது. பிறந்தவர்கள் ஒரு நாள் இறக்க போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். பிறப்பு என்பது எப்படி உறுதியோ அது மாதிரி இறப்பு என்பது எல்லோருக்கும் உறுதி என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதிகமான பேர் அதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். குர்ஆனில் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா மரணம் குறித்து பேசுகிறார். அதுல ஒரு சில வசனங்கள், முதலாவது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக. எதற்கெல்லாம் தொடக்கம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் முடிவு என்பது இருக்கிறது. உலகத்துல மனிதனுக்கு மட்டும் மரணம் கிடையாது. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லோருக்குமே ஒரு நாள் உலகம் என்பது அழிந்தே தீரும். மலக்குமார்கள், ஜின்கள் எல்லாருமே உலகத்துல மரணிக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் தஆலா உலகத்தை அழிச்சிட்டு கடைசியில இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல போவார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், யார் மீதம் இருக்கிறா என்பதாக கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்றும் அழியாத நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன், ஜிப்ரைல் இருக்கிறார், சூர் ஊதக்கூடிய வானவர் இஸ்ராஃபில் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், போய் ஜிப்ரைலுடைய ரூஹை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்ப ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹு வாங்கப்படும். அதற்கு பிறகு போவார்கள், இப்ப யார் இருக்கிறார்? அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்றும் அழியாத நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன், சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபில் இருக்கிறார். இப்ப இஸ்ராஃபிலுடைய ரூஹை வாங்குங்கள். இஸ்ராஃபிலுடைய ரூஹு வாங்கப்படும். இப்ப திரும்பி போவாங்க அல்லாஹ் ஒரு இடத்துல. இப்ப அல்லாஹ் கேட்பான், யார் இருக்கிறார்? யா அல்லாஹ், என்றும் அழியாது நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன், உங்களுடைய ரூஹை நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை வாங்குவார்கள். எடுத்துக்கொள்கிற பொழுது சொல்லுவார்கள், ரூஹு வாங்குகிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா? உடல் பிரிவது, உடலை விட்டு ரூஹு பிரிவது இவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்பது இப்பதான் எனக்கு தெரிகிறது என்பதாக அவர் சொல்லுவார்கள். எல்லாமே அழித்த பிறகு அல்லாஹ் சொல்லுவார், இப்பொழுது யார் இருக்கிறார்? யாருமே இல்லை, நான் மட்டும் தான் மீதம் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கர்ஜித்த குரலோடு சொல்லுவான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே உலகத்திலே தொடக்கம் என்பது எதற்கெல்லாம் இருக்கிறதோ, உயிர் எதற்கெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஒரு நாள் மரணித்தே ஆகும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இரண்டாவது ஒரு வசனம், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த் அஃபைன் மித்த ஃபஹுமுல் காலிதூன். இதற்கு முன்னால் உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருப்பது கிடையாது. உலகத்திலே நிரந்தரமாக யாராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ நபிமார்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ரூஹு வாங்குவதனுடைய விதிவிலக்கு நபிமார்களுக்கு இருக்கிறது. போய் வழக்கு கேட்பார்கள், அல்லாஹ் தஆலா ரூஹு வாங்க சொன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வாழலாம் என்பதாக மலக்கு நபிமார்களிடத்திலே அனுமதி கேட்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் அனுமதி கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா உங்களை ரூஹு வாங்க சொன்னா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு ஒரே அடி அடிச்சிட்டாங்க. அந்த மலக்கு ஊங்கி ஒரு அடி, கண்ணு தனியா போய் விழுந்துருச்சு. அல்லாஹ் இடத்துல போவாங்க, யா அல்லாஹ், நீ ரூஹு வாங்க சொன்ன போய் கேட்டேன், அவரு அடிச்சு விட்டாருன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், அப்படின்னா போய் கேளுங்க,
எவ்வளவு காலம் நீங்கள் விருப்பப்பட்டு வாழ்கிறீர்களோ வாழலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புவான். ஒரு தண்ணியில நினைச்சு கையை நினைச்சு ஒரு ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய உடல்ல வச்சு எடுக்கும் போது எவ்வளவு முடிகள் வருகிறதோ அவ்வளவு காலம் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லுங்க. உடனே போய் சொல்லுவாங்க, சரி அதற்கு பிறகு என்ன, அதற்கு பிறகு மரணம் தான் என்பதாக சொல்லுகிற பொழுது, அப்பனா இப்படி என்னுடைய உணவை வாங்கிக்கணும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். உலகத்துல யாருமே நிரந்தரமாக இருந்தது கிடையாது. உலகத்துல எவ்வளவு பெரிய அரசன் ஃபிரௌன், மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய ரப்புக்கும் ஆலா என்று சொன்னவன், நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னவன், உலகத்துல மிக அற்பமான முறையில அவன் சாகடிக்கப்பட்டான். இப்படி உலகத்துல யாரும் நிரந்தரம் என்பது கிடையாது. உலகத்துல யாருமே நிரந்தரமாக இருந்தது கிடையாது. மூன்றாவது ஒரு வசனம், நீங்கள் மௌத்தை கண்டு மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்கள், நிச்சயமாக அது உங்களை பிடித்தே தூரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மௌத்தை யாருமே விரும்புவது கிடையாது. நான் பேருக்கு சொல்லுவாங்க, இந்த சாவு தொலைய மாட்டேங்குது, சாவு தொலைஞ்சா போய் சேர்ந்துடலாம், ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேருக்கு சொல்லுவாங்க. கசசு தாலிபின் அப்படின்னு சொல்லி ஒரு அரபி கிதாப் மதரசாக்கள்ல நடக்கும். அந்த கிதாப்ல ஒரு சின்ன கதை ஒண்ணு எழுதுவாங்க. என்னண்டா, ஒரு வயசான ஒரு மூதாட்டி காட்டுல விறகு உடைச்சி குழப்ப நடத்துற அந்த மூதாட்டி விறகெல்லாம் உடைச்சி தன்னுடைய தலையில சுமந்துக்கிட்டு போகும். கடுமையான வெயில்ல கொஞ்சம் தூரம் போய் என்ன நினைச்சுனே தெரியல, அந்த விறகு தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு மரத்தடிக்கிட்ட உட்கார்ந்து, என்ன வாழ்க்கை இது, சாவு தொலைய மாட்டேங்குது, வந்தா போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க பக்கத்துல சுத்திட்டு இருந்த இஸ்ராயல் வந்துட்டார். என்னவா கூப்பிட்டியா அப்படின்னு உடனே, யாருப்பா நீ? இல்ல நான் தான் இஸ்ராயல், ரூக வாங்கக்கூடிய மலைக்கு, நீ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சா? இல்ல அந்த விறகு தூக்கி என் தலையில நீ வச்சு விட்டா நல்லா இருக்கும், அதுக்காக வேண்டிதான் அந்த மூதாட்டி சொன்னேன். எவ்வளவு வயசானாலும் சாகரம் அப்படின்ற விருப்பம் யாருக்குமே இருக்காது. இன்னும் உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசைதான் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் மௌத்தை கண்டு எவ்வளவுதான் விரண்டு ஓடினாலும் அந்த மௌத் என்பது உங்களை பிடித்தே தூரும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். 4வது வசனம், ஐனமா தகுனும் யுத்ரிக்குமுல் மௌத்து வலகுந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் கடுமையான அரண்மைக்கப்பட்ட ஒரு கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் மௌத் உங்களிடத்துல வரும். மௌத் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் மௌத்தை தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இரும்பால் அமைக்கப்பட்ட கோட்டைக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கும் மௌத் வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவுதான் மௌத்திடம் இருந்து நீங்க பாதுகாப்பு தேடினாலும் அந்த மௌத் உங்களை அடைந்தே தரும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டானோ, எந்த நேரத்துல நிமிடத்துல நொடியில மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டானோ அந்த நொடியில மௌத் என்பது வந்தே தரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு சபையில ஒரு மனிதர் உட்கார்ந்து இருப்பார். யாரோ ஒருத்தர் அந்த நபரை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். சும்மா சாதாரணமா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஒருத்தர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காரு, நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா இல்லையா? இப்ப அந்த நபருக்கு பயம் வந்துருச்சு, யார் இவரு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி, சரி இந்த இடத்துல இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த சபையில இருந்து எதிர்த்து கிளம்பிட்டாரு. வேகமா போயிட்டே இருக்கிறாரு, அந்த ஆளும் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு பயம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நேரா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல போய், சுலைமான் நபி அவர்களே, பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, குறுகுறுன்னு பார்க்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு, அந்த நபர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும், என்ன செய்ய? நீங்க தான் காற்றை வசப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அந்த காற்றுகிட்ட சொல்லி கடலை தாண்டி என்னை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த காற்றுக்கு கட்டளை இடுவாங்க, கடலை தாண்டி கொண்டு போய் அந்த நபரை விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே கடலை தாண்டி கொண்டு போய் அந்த நபரை விடுறப்ப எந்த நபர் துரத்திக்கிட்டு வந்தாரோ அந்த நபர் அங்க நிற்பார். உடனே இவ்வளவு அங்க பார்த்து நான் இங்க நிக்கிறீங்க, நான் ஒன்றும் கிடையாது, நான் இஸ்ராயல், ரூக வாங்கக்கூடிய மலைக்கு அல்லாஹ் தஆலா உன்னை இந்த இடத்துல ரூக வாங்க சொன்னா நீ அங்க இருந்தியன்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, சரியா போச்சு, கரெக்டா நீ வந்துட்டேன்னு சொல்லி அப்படியே ரூக வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு மரணத்திடம் இருந்து நம்ம பாதுகாப்பு தேடினாலும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். ஐனமா தக்குனும் யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் அரண்மைக்கப்பட்ட கோட்டையில இருந்தாலும் மவுத் உங்களிடத்துல வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே மவுத், மரணம் என்பது எல்லோருக்குமே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த மரணத்தை நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னா ஒன்றை வைத்துதான்
நல்ல மௌத்து கெட்ட மௌத்து அது மாத்திரம்தான் மரணத்தை வெல்லக்கூடிய. ஏன்னா மௌத்துக்கு பயப்படுறவங்க யாருன்னு சொன்னா அதிகமாக நன்மைகள் இல்லை, மௌத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகமான நல்லறங்கள் இருந்துச்சு, மௌத்த தைரியமாக நாம் வரவழைக்கலாம். சூமுல் ஹாத்திமா ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அரபியில 2 வார்த்தை, நல்ல மௌத்து கெட்ட மௌத்து. ஒருத்தர் நல்ல மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா அதை விடவும் பெரிய பாக்கியம் என்பது எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு இடத்துல பார்ப்பாங்க, கேட்பாங்க, நீங்க ஒரு நல்ல மனிதர் இடத்துல ரூஹ வாங்க போறீங்கன்னு சொன்னா எப்படி தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கொஞ்சம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடுங்க, மூடிட்டு திறங்குன்னுவாங்க. திறந்த உடனே அவ்வளவு ஒரு அழகான ஒரு தோற்றம், மெல்ல மெல்லென்று நறுமணம் மிக்க ஒரு தோற்றமாய் நிக்கிறாங்க. பார்க்கிற பொழுதே அவ்வளவு கவர்ச்சியான ஒரு தோற்றத்துல, பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோற்றத்துல, இந்த தோற்றத்துலதான் நான் ஒரு நல்ல மனிதருக்கு நான் ரூகை வாங்குவேன் என்பதாக. சரி, கெட்ட நபருக்கு நீங்க ரூகை வாங்கினா எப்படி? கண்ணை மூடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்த உடனே அவ்வளவு கோரமான ஒரு முகத்துல, துர்நாற்றம் மிக்க ஒரு முகத்துல, துர்நாற்றம் மிக்க ஒரு ஆடையில நிற்பார்கள். அந்த உருவத்தை பார்த்தாலே அந்த மனிதன் செத்து போயிடுவான். அப்படியான ஒரு உருவத்துல நிக்கிறாங்க. இந்த பார்த்த இவ்வளவு ஒரு மோசமான ஒரு உருவத்திலேயா நீங்க ரூக வாங்குவீங்க ஒரு கெட்ட நபருக்கு என்பதா கேட்பார்கள். இந்த உருவத்தில் தான் நான் கெட்ட மனிதர்களுக்கு மௌத்தை ரூகை வாங்குவேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நம்மளுக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் என்று நம்ம அதிகம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு உயிரை வாங்குறப்ப ஹதீசுகள் இப்படி வருது, மலக்குமார்கள் வருவாங்க, ஒரு வாசனை மிக்க ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய ஒரு போர்வை எடுத்துக்கிட்டு வருவாங்க. கஸ்தூரியில முக்கின ஒரு போர்வை எடுத்துக்கிட்டு வருவாங்க. எடுத்துட்டு அவர் பார்வை எட்டுகிற தூரம் வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. எப்ப அவருடைய நேரம் வந்துருச்சோ நேரம் அவரிடத்துல பக்கத்துல சொல்லுவார்கள், நீ ஒரு நல்ல மனிதன், உன்னுடைய வரவு என்பது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சின்ன ஊசி குத்தனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரிதான் வலிக்கும். அந்த மாதிரியான ஒரு வழியில தான் உயிரை வாங்குவார்கள். உயிரை வாங்கி அந்த போர்வையில மடிச்சு நேர வானத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. எல்லா கதவுகளும் திறக்கப்படும். யார் இந்த சாலிகான மனிதர் அப்படின்னு கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்கிற பொழுது வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த ரூஹு சமர்ப்பணம் செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் அந்த ரூஹு அந்த ஜசத்தில அந்த உடம்பிலை கொண்டு செலுத்தப்படும். கபூரிலே கேள்வி கேட்கப்படும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உடனேயே அந்த மலக்குகள் சொல்வார்கள், சொர்க்கத்தினுடைய கதவுகளை இந்த நபருக்கு நீங்கள் திறந்து விடுங்கள். நீ பாரு, இதுதான் நீ சொர்க்கத்துல இருக்க போற இடம், எந்த இடத்துல நீ இருக்க போறங்கிறத பாரு என்பதாக சொல்லிட்டு சும்மா வசிலகு கபூர்கு, அவருடைய கபூர் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலையும் விசாலமாகிவிடும். அந்த மனிதர் சொல்லுவார், அல்லாஹ் கியாமத்தை இப்பயே நிகழ்த்துது, இப்பயே கியாமத்து வரட்டும் என்று சொல்லுவார். அந்த நபர் கேட்பார் அல்லாஹ் இடத்துல. அந்த மலுக்கு சொல்லுவார்கள், நீங்க ஒரு புது மாப்பிள்ள தூங்குவா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படி புது மாப்பிள்ள தூங்குவாரோ அது மாதிரி நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குகள் போயிடுவாங்க. அவர் நிம்மதியான முறையில உருங்குவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனா அதே ஒரு கெட்ட நபருக்கு மரணத்தை வாங்கணும்னு சொன்னா ஒரு துர்நாற்றம் மிக்க ஆடையோடு ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு நரகத்தினுடைய ஒரு போர்வை எடுத்துட்டு அந்த கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலையும் அவர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மழைக்கு அந்த கெட்ட மனிதர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய பார்வையிலேயே நமக்கு தெரியும் ஒரு நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தாங்கிறது. அந்த அளவிற்கு அவருடைய தோற்றம் இருக்கும். கண்ணுக்கு எட்டிய துறை வரையிலையும் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் வந்த உடனே நேரா வருவாங்க. உன்னுடைய மரணம் என்பது, உன்னுடைய வருகை என்பது மோசமாகட்டும் என்று அவருடைய ரூகை எந்த அளவிற்கு வாங்கப்படும் ஹதீசுகள் எப்படி இருக்குது. ஒரு முள் வெளியில ஒரு போர்வையை தூக்கி போட்டு அல்லது ஒரு புடவையை போட்டுட்டு எப்படி இழுத்தா கிழிச்சுக்கிட்டு வருமோ அது மாதிரி அவருடைய ரூஹு அந்த உடலை விட்டும் கிழித்து கொண்டு வரும். ஏன்னா பாவம் செஞ்சு 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 பழகி போன அந்த உடலை விட்டும் அந்த ரூஹு அவ்வளவு சீக்கிரம் வராது. பிடிச்சு இழுக்கிற இந்த வீழ கிழித்து கொண்டு வருகிற அளவிற்கு அந்த ரூஹ் ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். இன்னும் ஹதீசுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆடை எப்படி அப்படியே தோலை அடியிலிருந்து தோலை உரிப்போமோ அது மாதிரியான ஒரு வேதனை அந்த கெட்ட நபருக்கு. இப்ப அந்த ரூஹ என்ன செய்வாங்கன்னா அந்த நாத்தம் பிடிச்ச அந்த போர்வையில மடிச்சு கொண்டு போவாங்க. சொல்வார்கள்,
யார் இந்த கெட்ட நபர், இவ்வளவு துர்வாடை அடிக்கிறது, இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்கிற பொழுது அவருக்கு வானத்துல இடம் இல்லை, அல்லாஹ்விடத்துல அவருக்கு சமர்ப்பிக்கப்பட மாட்டார். நேரா கொண்டு வந்து அவருடைய ஜசத்துல உடம்புல ரூப செலுத்தின உடனேயே அவர் கபூர்ல கேள்வி கேட்கப்படும். லாதிரி லாதிரி, எனக்கு தெரியாத, நீ கேட்கிற கேள்வி எனக்கு என்னன்னு புரியல, என்னன்னு தெரியலன்னு சொல்லி அவர் சொல்லுவார். கடைசியில மலக்குகள் சொல்லுவார்கள், உனக்கு நரகத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும், நரகத்தினுடைய வாயில்கள், நீ நரகத்துல இந்த இடத்துல இருப்ப பார், கடைசி வரையிலையும் அந்த இடத்தை பார்த்து கொண்டு அவர் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே நல்ல மௌத்து கெட்ட மௌத்து ஆக பெரிய வித்தியாசம். ஒரு நல்ல மௌத்து வர்றதுக்கு நம்ம அதிகம் அல்லாஹ்வின் இடத்துல துஆக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ ஒரு நபருக்கு எந்த நேரத்துல மாறும் அப்படின்னு தெரியாது. ஒரு ஆளு சவுதியில அலி பக்தாவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அவருடைய வலைதளத்துல பதிவிட்டு இருந்த ஒரு செய்தி என்னன்னா, அவரு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, சவுதியில இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுற வேலை தான் அவருக்கு. வரக்கூடிய ஜனாசாவெல்லாம் குளிப்பாட்டி கஃபன் இட்டு அப்படியே அனுப்பிச்சுடுவார். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அலி பக்தாவி அவருடைய பெயர். அவரு சொல்றாரு, நான் 2 வாலிபர்களுடைய ஜனாசா வந்துச்சு, சடலம் வந்துச்சு. அந்த 2 வாலிபர்களுடைய சடலத்துல ஒரு வாலிபருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது, இன்னொருடைய வாலிபருடைய முகம் அவ்வளவு இருட்டாக கருப்பாக இருந்துச்சு. நான் அந்த 2 பேருடைய வரலாற்றை கேட்டு பார்த்தேன், விசாரித்து பார்த்தேன். அப்ப அந்த பிரகாசமாக இருந்த அந்த வாலிபர் தொழுகையிலே சஜிதாவிலேயே மரணித்தவர், சஜிதாவிலேயே அல்லாஹு தஆலா அவருடைய ரூஹ வாங்கினவர். அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. ஆனா கருப்பாக இருந்த அந்த வாலிபர் அவர் எப்படி மௌத்தான, அவர் நல்ல தொழுகக்கூடியவர் தான், நல்ல தொழுகக்கூடியவர். கடைசியில உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி அவருடைய கடைசி நேரம் பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. களிமாலாம் சொல்லல, அவர் குர்ஆன் கேட்டாரு, குர்ஆனை கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த முன்கிரும்பிகி அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். நான் இதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மௌத்தாயிட்டார். இந்த குர்ஆனை கையில தூக்கி நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லி மௌத்தான உடனே அவருடைய ரூஹ் மௌத் என்பது ரொம்ப கெட்ட மௌத்தாயிடுச்சு. அவருடைய ஜனாசா பார்க்க அவ்வளவு கருப்பான ஒரு நிலையில இருந்தது என்பதாக அவர் பதிவிடுவார். எனவே நல்ல மௌத்து வர்றதுக்கு ஆக பெரிய முயற்சி செய்யணும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், மௌத்து அதிகமாக நினைப்பது ஒரு நல்ல மௌத்து வர்றதுக்கான ஒரு அடையாளம். ஏன்னா யாரு ஒருத்தர் மௌத்து அதிகமாக நினைக்கிறார், இன்னைக்கு மனிதர்கள் பொதுபோக்காக இருக்கிறாங்க இல்லையா, மக்கள் அதிகமாக நம்ம மௌத்தாகவும் தெரியும், ஆனால் அது பொதுபோக்காக இருக்கிறார்கள். அந்த மௌத்து அதிகமாக நினைக்கிறதுனால ஒரு 3 விதமான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்காது. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, முதலாவது தஅஜீலு தௌபா, தௌபாவை அவர் விரைவாக செய்வார். மௌத்து அதிகமாக நினைக்க எப்ப வேண்டுமானாலும் நாம் மரணிக்கலாம், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்போமே சொல்லி தஅஜீலு தௌபா, தௌபாவை அவர் விரைவுபடுத்துவார். இரண்டாவது வகினாஅத்துல் கல்ப், அவருடைய உள்ளத்துல போதும் என்கிற மனப்பான்மை இருக்கும். உலகத்துல நம்ம நிரந்தரமாக வாழ போவது கிடையாது, எதுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு சேர்த்து வச்சு எதுக்கு, உள்ளத்துல போதும் என்கிற மனப்பான்மை வந்துவிடும். மூன்றாவது வனஷாத்துல் இபாதா, அமல்களிலே ஆர்வம் அவருக்கு ஏற்படும். அமல் செய்வோம், இந்த அமல்கள் தான் நாளைக்கு நம்மளுக்கு மறுமையில நின்று பேசும், அதனால அமல்கள் செய்வோம். ஒருத்தர் மௌத்தரை நினைக்கல, மறந்து வாழ்றது அப்படின்னு சொன்னா அவருக்கு 3 விதமான மறதிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். முதலாவது தஸ்வீஃபு தௌபா, தௌபாவை விட்டும் அவர் மறந்து போய் விடுவார். பாவ மன்னிப்புனாலே என்னன்னு தெரியாது. மலக்குமார்கள் குடியும் ஹதீசுகளை வருது, சில பேருடைய துவாக்களை மகுஃபிரத்தை, அவருடைய பாவ மன்னிப்பு மலக்குமார்கள் வானத்துக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்களா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறார். ஒரு வருஷம் ரமலான்ல வந்து பாவ மன்னிப்பு கேட்டவரு அடுத்த ரமலான்ல தான் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாருன்னு வைங்களேன். இவர் வார்த்தை புதுசா இருக்கு, வாய்ஸ் புதுசா இருக்கு, குரல் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு வானவர்கள் அவ்வளவு சீக்கிரம் தூக்கிட்டு போக மாட்டாங்க, அப்படியே தங்க வச்சிருவாங்க அவருடைய தௌபாவை. ஒரு மௌத்தை அதிகமாக நம்ம நினைக்கிறதுனால தௌபாவை விரைவாக செய்வார். மௌத்தை மறந்து வாழ்கிறார் அப்படின்னு சொன்னா தௌபாவுடைய நசீப் அவருக்கு கிடைக்காது. இரண்டாவது தரக்க ரிதாபில் கஃபாபி, போதும் என்கிற மனப்பான்மை அவருடைய உள்ளத்திலே இருந்து எடுக்கப்பட்டுவிடும். வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற ஆசை அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்திலே கொடுத்து விடுவான். மூன்றாவது தகாசுரபில் இபாதா, இபாதத்திலே வணக்கத்திலே சோர்வு அவருக்கு ஏற்பட்டுவிடும். எனவே அதிகமாக மரணத்தை நினைப்பது நல்ல மௌத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு மனிதருக்கு ஏற்படுகிற நல்ல மௌத்து தான் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய நசீப். அல்லாஹ் தஆலா ஹுஸ்னே ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய நல்ல மரணத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் எல்லாரும் தந்தல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா
محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.